அனியாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட். அண்ட் இந்த ஒன் ஷாட் எதுக்குன்னா 600 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் பிளைண்ட் ஃபுல் லவ் அண்ட் லஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன். அதுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஒன் ஷாட் டைட்டில் பார்த்தீங்கன்னா பெட் குயின் ஃபார் மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். அண்ட் இதில் வரது எல்லாமே இமேஜினரி கேரக்டர்ஸ் தான். நீங்கள் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இந்த ஒன் ஷாட்டில் ஜேகேயோட கேரக்டர் ஃபுல்லாக இமேஜினேஷன் தான், யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. நீ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். வயன் முதல்ல இந்த ட்ராமா போடுறத கொஞ்சம் நிப்பாட்றியா? உனா அழுதுட்டு அந்த காலத்து பொண்ணு மாதிரி இல்லை உன் ஹஸ்பண்டை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. நானே சொல்கிறேன்ல என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கோன்னு, நீ பண்ணிக்கிட்டு தான் அவரை. அப்புறம் உனக்கே தெரியும் என் கேரக்டரை பற்றி. எனக்கு யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்கக்கிட்ட வாழ பிடிக்கும். ஐ மீன் ஜஸ்ட் அந்த மணியை வச்சே தவிர அவங்க கூட வாழ பிடிக்காது. ஸோ ஜேகேயோட மணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஜேகேவை நீ யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அசிங்கமாக இல்லை இப்பெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு. இங்கே பாரு, இதில் என்ன அசிங்கப்படுறது இருக்குது? எனக்கு தேவை மணி, எனக்கு தேவை ஒரு ரிச் லைஃப், அவ்வளோதான். எனக்கு அவன் கூடலாம் வாழ்ந்து குழந்தை குட்டி அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சொசைட்டியில் நான் அவனுக்கு ஒய்ஃப் அண்ட் நான் தான் அவன் குவீன் சொசைட்டியில். பட் வீட்டுக்குள்ளே நீ தான் அவன் ஒய்ஃப், நீ தான் அவன் குவீன். அதை யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, புரியுதா? என் ரூட்டுக்கு நீயும் வராத, ஒரு ரூட்டுக்கு கண்டிப்பாக நான் வரமாட்டேன், புரியுதா? அப்புறம் எப்போவுமே உங்கள் 2 பேர் லைஃப்பை நான் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்கிறேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, உனக்கு தான் ஒரு ஃபேமிலி லைஃப் பிடிக்கும்ல, ஃபேமிலி லைஃப் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரியா? நானே சொல்கிறேன் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கோன்னு, அப்புறம் என்ன? அவன் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன். என்னடி சும்மா 90s மாதிரி பேசிகிட்டு இருக்க? தொட்டு தாலி கட்டின புருஷன் அவன் எனக்கு மட்டும்தான், அப்பெல்லாம் கிடையாது. எனக்கு தேவை காசு. அது யார் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ஜேகே கிட்ட அவன் காசை வச்சு நல்லா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஜேகேவை வச்சு நீ நல்லா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிக்கோ, அவ்வளோதான், புரியுதா? வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் கிடையாது. போ, ஜேகே இன்னும் 10 மினிட்ஸ் வந்துடுவான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவனுக்கு அழுகிற பொண்ணுங்களாலே சுத்தமாக பிடிக்காது. அவன் முன்னாடி இந்த கண்ணிலேருந்து தண்ணி வந்து அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், பல்லாருன்னு அரைஞ்சிருவேன். அப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் கீழே வந்து ஜேகே எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் நோ யூஸ். ஏன்னா அவன் கேட்டு தான் நான் அவன்கிட்ட வந்து இப்படி கேட்குறேனே, அதை நீ நல்லா மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா டோரை வேகமாக சாத்திட்டு கீழே போயிடுறாங்க. நீங்கள் தேம்பி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்போ தான் சாரி ட்ராப் பண்ணுறீங்க. கீழே நம்ம ஜேகே வந்திருப்பார். உங்கள் அக்கா ஜேகேவை பார்த்துட்டு, வா ஜேகே, உன் தங்கச்சி எங்க? இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. சரி ஓகே, நீ எனக்கு ஏதாவது நல்லா ட்ரிங்க் ரெடி பண்ணி வை, நான் போயிட்டு உன் தங்கச்சியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நம்ம ஜேகேவும் உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்கள் அப்போ தான் சாரி கட்டவே ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம ஜேகே வந்து ரூம் டோரை லாக் பண்ணும்போது நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளவுஸ் போட்டிருப்பீங்க, கீழே வந்து அந்த ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து அதெல்லாம் பின்லாம் பண்ணியிருப்பீங்க, மேலே நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. நம்ம ஜேகே, வா செம்ம அழகாக இருக்கியே, சும்மா சொல்லக்கூடாது மயன், என் செலெக்ஷன் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. எதுக்கு இவ்வளோ பயப்படுற? எப்படியும் என் கூட தானே வாழ போகிற, சொல்லுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாளோட பின் பண்ணிடுறாரு. ஸோ உங்கள் கையில் இருக்கிற அந்த முந்தானை வந்து அவர் உங்களுடைய மேலே வந்து போட்டுடுறாரு அழகாக. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அந்த பிக் மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அது ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் சாரின்றதுனால உங்களோட ஹிப் நல்லாவே ரிவீல்டாக தெரியுது. ஸோ அவர் ஹேண்டை வச்சு உங்கள் ஹிப்பை ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ப்ளீஸ் விட்டுருங்க. வயன், நான் ரொம்ப டைட்டாக கூட ப்ரெஸ் பண்ணல, இதுவே வலிக்குதா உனக்கு? அப்போ நீலாம் நான் பண்ணுறதெல்லாம் உன்னால் தாங்கிக்க கூட முடியாது. இதில் ஒன்று நான் பெட் குயின்னு வேற சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் நீ தாங்குறியான்னு. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் கீழே போகிறேன்னா உங்கள் அக்கா உங்களை வந்து கண்டிப்பாக அடிச்சிருவான்னு தெரியும். ஸோ நீங்கள் பயந்துகிட்டே கீழே போகிறீங்க. ஜேகே உட்காந்துருக்காரு. உங்களை பார்த்துட்டு, போகலாமா வயன்? போகலாமா? ஆமாம் ஐஷா, உன் தங்கச்சி என் கூட பேசக்கூடாதுன்னு இருக்காளோ? ஏன் ஜேகே? இல்லை, நான் மேலே போய் பேசினப்போ கூட உன் தங்கச்சி என் கூட பேசவே இல்லை, அதான் என் கூட பேசவே கூடாதுன்னு இருக்காள்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை ஜேகே, அவங்க கூட பேசுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒன்றுமே ரிப்ளை பண்ணல.
ஸோ நம்ம ஜேகே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவர் காருக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வைக்கிறாரு. ஆயிஷா பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஏர்பாட்ஸில் வந்து சாங்ஸ்லாம் கேட்டுட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு என் வாழ்க்கை இப்படியா போகணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகேயோட வீடும் வந்துருச்சு. நீங்கள் வீடை பார்க்குறீங்க. உங்கள் வீடை விட ட்ரிபிள் மடங்கு பெருசாக இருக்குது. இப்போ தான் புரியுது உங்கள் அக்கா ஏன் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒத்துக்கிட்டானேன்னு. பட் உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஜேகே கூட இருக்கணுன்றது ஒரு மாதிரி இருக்குது. எனிவேஸ் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் நிற்கிறீங்க. ஜேகே உங்களை 2 கையில் லிஃப்ட் பண்ணுறாரு. ஆயிஷாவுக்கு இது ஒரு செம ஷாக்கு. பிகாஸ் இது வரைக்கும் ஆயிஷாவெலாம் இந்த மாதிரிலாம் லிஃப்ட் பண்ணதே கிடையாது. பட் அவள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஜேகே வீட்டில் இருக்க எல்லா மேட்சுமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் யாரையுமே பார்த்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஜேகே அவரோட ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் வந்து உங்களை போட்டுட்டு ஜேகே டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பேசலைங்க. அப்படியே தான் படுத்திருக்கீங்க. ஒன்றுமே ரியாக்ட் கூட பண்ணல. நம்ம ஜேகேக்கு இப்போ கூடவா பேச மாட்டோம் அப்படி தான் நம்ம ஜேகேயோட ரியாக்ஷன் இருக்குது. ஸோ நீங்களும் பேசாமல் அப்படியே தான் படுத்திருக்கீங்க. நம்ம ஜேகே உங்கள் மேலே லை ஆகுறாரு. அவர் வந்து உங்கள் ஃபோர்ஹெட், உங்கள் சீக்ஸு, உங்கள் நோஸு, உங்கள் லிப்ஸ் எல்லாத்தையும் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து, ஆனால் எந்த ஊர்லேயும் சரிடி யாருக்கும் இவ்வளோ அழகான ஒரு பெட் குயின் கிடைக்கவே மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுடைய நெக் கிட்ட வந்து கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் சாரீ ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அதுக்கெலாம் ஒன்றுமே ரியாக்டே பண்ணல. அவர் உங்களை பார்த்துட்டு இப்போ கூடவா ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு சாரியை வந்து தூக்கி எறிகிறாரு. உங்கள் ஹிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ணுறாரு. உங்கள் லெக்ஸ் கிட்ட கிஸ் பண்ணுறாரு. உங்களுடைய அந்த ஃபிங்கர் கிட்டலாம் கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜேகே வந்து அவர் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போடுறாரு. உங்களை ஹாஃப் நெக்ட் ஆக்குறாரு. ஸோ எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணி ஹிக்கி மேக் பண்ணி அதை பர்பிள் கலரில் மாற்றுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நீங்கள் கத்தலை. நம்ம ஜேகேக்கு வந்து நீங்கள் கத்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் நீங்கள் கத்த மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் தான் இருக்கீங்க. பட் அது உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அதுக்கப்புறம் அவர் இன்சைட்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஒரு 1 hour அப்படியே போகுதான்னு நீங்கள் கத்தவே இல்லை. ஆயிஷாவுக்கு என்னடா இவன் என்ன உள்ளே பண்ணுறாங்க, சத்தமே வர மாட்டேங்குது, அப்படி தான் இருக்காங்க அவங்க கீழே. ஸோ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் தான் இருக்கீங்க. ஒரு 1.5 hours முடியுது. நம்ம ஜேகே உங்கள் பக்கத்தில் இருந்து படுக்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. ஜஸ்ட் உங்களுடைய பிளாங்கெட்டை எடுத்து போத்துக்கிறீங்க. ஒரு 10 minutes கழிச்சு திருப்பியும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது நைட்டு ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறம் அவங்கள ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாரு. இதே மாதிரி தான் பாஸ்ட் 1 month அவங்களுக்கு நடக்குது. பட் நீங்கள் ஒன்றுமே அவர்கிட்ட பேச மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ வலிச்சாலும் சரி சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்ல மாட்டீங்க. அப்பப்போ உங்களுக்கு வலிச்சா மேட்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஜேகே வந்து ஸ்டாப் பண்ண எனக்கு பிடிக்கல, உங்கள் கூட பிடிக்கல, இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. அவர் பாட்டு கேஷுவலாக வந்து உங்கள் கூட மேக் அவுட் பண்ணுவார். அவர் பாட்டு போவார். நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப் வைப்பீங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆயிஷா வந்து ஜேகேயோட மணி வச்சு நல்லா வந்து வெல்த்தியாக லிவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நடக்கலாங்க. ஒன் ஃபைன் டே நீங்கள் உங்கள் பால்கனியில் உட்காந்துருக்கீங்க. மேட்ஸ் வந்து உங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ மேட்ஸும் போயிடுறாங்க. ஆயிஷா தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. கரெக்டாக 9 o'clock to 12 o'clock ஜேகே வருவார், மேக் அவுட் பண்ணுவார், போவார். அதுதான் அவங்க யூஷுவல் டைம்னு உங்களுக்கு தெரியும். பட் அவர் இன்றைக்கி வரல. நீங்கள் என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே உங்கள் கிட்டே வராரு. வந்துட்டு அப்படியே நிற்கிறாரு. நீங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு ஐ ஹேட் செக்ஸ் வித் கேர்ள். நம்ம ஜேகே இந்த ஸ்லாப் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் கண்ணத்தில் கை வச்சுட்டு ஏன் அடிச்சேன்னு கேட்குறாரு. என்னை பார்த்தா அந்த லூஸு மாதிரி தெரியுதா, என்கிட்ட வந்து ஐ ஹேட் செக்ஸ் வித் கேர்ள்னு சொல்கிற? கொஞ்சமாவது எதாவது இருக்கா உனக்கு? அப்புறம் எதுக்கு நான் என்ன கூட்டிகிட்டு வந்து நீ வச்சுருக்க? என் அக்காவோட வாழ்க்கையும் அழிச்சிட்டு என் வாழ்க்கையும் அழிச்சிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு வாழ்க்கை அழிக்க போகிறேன். அதுதானே உன் எண்ணம்? சர்வசாதாரணமாக சொல்கிற ஐ ஹேட் செக்ஸ் வித் கேர்ள்னு. அந்த பொண்ணுக்கு இஷ்டமாடா இது? நீ கேட்டிருக்க மாட்டேன். கரெக்டா? உனக்கு தேவை அது, அவ்வளோதான். விருப்பமா இல்லையா எதுவுமே கேட்க மாட்டேன். கரெக்டா? ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே நீ இப்படி வந்து சொல்லுவேன். அந்த ஃபர்ஸ்ட் டே நீ என் கூட மேக்கப் பண்ணும்போது என்ன சொன்ன? இவ்வளோ அழகான ஒரு பெட் குயின் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ உனக்கு யாரை பார்த்தாலும் பெட் குயின் மாதிரி தான் தோணும் இல்லை? அப்படி தானே? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிடுறீங்க. இதோட இந்த 1 shot ஆக்சுவலி நான் முடிச்சுக்கிறேன். நான் ஒரு மாதிரி ட்ரை பண்ணேன். இது ஒரு மாதிரி போயிடுச்சு. இவ்வளோ மொக்கையாக இவ்வளோ கேவலமாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா போடுறேன். இந்த தடவை கொஞ்சம் மன்னிச்சு மட்டும் விட்டுருங்க. ஸோ பிளைண்ட் ஃபோல் லவ் அண்ட் லஸ்ட் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போட்டுடுறேன். அது நல்லாயிருக்கும். அதில் நிறைய ஹார்ட் ஸ்டென் இருக்கும், கொஞ்சோண்டு சாஃப்ட் ஸ்டென் இருக்கும். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
ஜேகேயோட பிளைண்ட்ஃபுல் லவ் அண்ட் லஸ்ட் எஃப்எஃப்க்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுங்க, நல்லா ரீச் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ரிப்ளைலாம் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு சீன் அந்த எஃப்எஃப்ல ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அந்த சீன் வந்து ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் அந்த எஃப்எஃப்ல நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, பை, லவ் யூ ஆல்.